வணக்கங்க மேடம். என் பேர் கண்ணன். அ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2012ல் பார்த்தீங்கன்னா, தொப்புளுக்கு பக்கத்தில அ ஒரு சின்ன ஒரு அழுந்துற மாரி ஏதோ இருந்துச்சு. அப்போ டாக்டர்ட்ட போய் பார்த்தப்போ, அவரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நார்மல் தான் கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நாளடைவு ஆக ஆக இப்போ கிட்டத்தட்ட 10, 12 வருஷம் ஆயிருச்சு. 12 வருஷம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அ ஒரு சின்ன ஒரு லைட்டா வீங்குன மாரி தெரியுது. ஆனா, நார்மலா பார்த்தா தெரியல. விரல வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதில ஒரு அழுந்துற மாரி ஒரு சின்ன கட்டி மாரி இருக்கு. இப்போ அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அ இப்போ கீழ அந்த ஆண் உறுப்புல பார்த்தீங்கன்னா, அந்த ரைட் சைடுல அந்த விதைப்பை வருது பார்த்தீங்களா? அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டா கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, கூசுற மாரி இருக்குங்க. சில டைம்ல வந்து லைட்டா ஒரு மைன்யூட் அ வலி இருக்கிற மாரி இருக்கு. அதுக்கு ஒரு 3 டைம் நான் ஒரு 3 முறை நான் வந்து டாக்டர்ட்ட பார்த்துட்டு ஸ்கேன் செஞ்சு பார்த்தேங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, "அதெல்லாம் எதுவும் இல்ல. ஜஸ்ட்டு நரம்பு சுருட்டு மாரி தான் இருக்கு. இது ஒண்ணும் பண்ணாது. விட்டுருங்க" அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு அன்ஈஸியா இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டோம், ஏதாவது சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாலே, எனக்கு கூசுற மாரி இருக்குங்க. ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு. ஒரு கம்ஃபர்ட்னஸ்ஸே கிடையாது. அ ஒரு டைம் எடுத்ததுனால நம்மளுக்கு எதுவும் தெரியலையாட்ருக்கு அப்படின்ட்டு 3 முறை நாங்க ஸ்கேன் செஞ்சோம். இந்த கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ட்டயும் போய் பார்த்தேன். அவரும் பார்த்துட்டு இதனாலலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. எந்த ஒரு டேப்லெட்ஸ், மெடிசின்ஸ் எதுவும் நான் எடுத்துக்கல. இது வந்து நரம்பு சுருட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அங்க நரம்பு சுருட்டு வர்றதுக்கு என்ன காரணம்? அந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே! அ எப்பயும் போல இப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் நானு தொடுறதே இல்லங்க. சாப்பாடு எல்லாமே கம்மியா தான் அளவு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ அ மீண்டும் வந்து அந்த 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 பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குதுங்க. அப்புறம் ஸ்கேன் செய்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, பித்தப்பையில அ லைட்டா சதை வளர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லலங்க. இதுதாங்க மேடம் எனக்கு பிரச்சனை. ஸோ இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இல்ல ஏதாவது ரெமெடி கிடைக்குமா? அப்படிங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க போதும். அ இல்ல வேற ஏதாவது டெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படிங்கிற மாரி இருந்தாலும் சொல்லுங்க. நானு அத அனுப்பி வைக்கிறேங்க. நன்றிங்க மேம்.